எல்லாருக்கும் ஹாய். இந்த மேடையை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணுன்ட்டு எழுதிலாம் வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே அச்சீவர்ஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஆஸ்பிரன்ஸாக வந்திருக்கோம். அப்போ வந்து அந்த லாஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிட்டு நாங்களாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இந்த மாதிரி அடுத்த ஐஏஎஸ் கிளர்க்கில் வந்து நாங்கள் அச்சீவர்ஸாக வருவோம்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த வாழ்க்கை ஒரு வட்டங்கள் மாதிரி அடுத்த ஐஏஎஸ் கிளர்க்கில் அந்த இது பண்ண 4 பேருமே இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அது ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸாக இருக்குது. அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கோம். ஆனால் சொல்லும்போது அப்பா வந்து போலீஸாக இருக்காரு, அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஒரே டவுட்டாக இருக்கும், என்ன அவங்களே இல்லைன்னா இப்போ நம்மளும் என்ன அப்படின்னு யோசிப்போம். அப்புறம் தான் எனக்கு லேட்டராக தான் ரியலைஸ் ஆனிச்சு, வந்து பணம் வச்சிருந்தா சந்தோஷமா இருக்கலாம், பணம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது அப்படிங்கிறதுனா இல்லை, நல்ல மனசு இருந்தால் போதும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாங்கிறது நான் ரியலைஸ் பண்ணேன். அடுத்து இந்த ஒரு 2 இயர்ஸ் ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு லாங் இயர் ஜேர்னி எனக்கு. ஏன்னா ரொம்ப நிறைய ஒரு ஸ்ட்ரகிள், ஃபினான்ஷியலாகவும் சரி, இதாக எமோஷனலாகவும் சரி, அதில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்றது வந்து எனக்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2 வருஷம் வந்து எப்படியோ மல்லு கட்டி கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப இப்போ செமஸ்டர்லாம் போய்ட்டு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க பேர் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இமயவன், கோகுல் ஆர்பிள், ஹரியர் விக்னேஷ், இவங்கெல்லாம் வந்து எனக்கு செமஸ்டர் ஃபீஸ்லாம் கொடுத்து எனக்கு இல்லாத டைமில் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து நான் 1.5 இயர்ஸ் இங்கே தான் படித்தேன். அப்புறம் இப்போ லாஸ்ட் 4 மந்த்ஸ் மட்டும் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால நான் முதல்வன் ஸ்கீமில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க எப்படின்னா இப்போ ரிசல்ட் வந்ததுன்னா அவங்க ரிசல்ட் கூட ஃபர்ஸ்டா பார்க்க மாட்டாங்க, ஏன் ரிசல்ட் இது உனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்டா அப்படி என் மேலே ஒரு அவ்வளோ பாசமா இருப்பாங்க. அவங்க வல்லரசன், உதயண்ணன், கவின் ப்ரோ இங்கே தான் இருக்காரு, கவின் ப்ரோ, அடுத்து சஞ்சய் ப்ரோ, விஜய் அண்ணன், முல்லை, இவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் ரொம்ப என் மாதிரி ஒரு அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அடுத்து எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் சரவண மாமா, பிரபாகர் மாமா, அருணண்ணன், சின்னண்ணா, ரஞ்சித்தண்ணா, அடுத்து தங்கச்சியோட அக்கான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா தான் எனக்கு இந்த இன்ஸ்டியூட்டை கைட் பண்ணி நீங்கள் போனால் பாஸ் ஆகலான்னு என்னை ரொம்ப கைட் பண்ணி இங்கே அனுப்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இப்போ முக்கியமான இவங்களை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ரொம்ப இது பண்ண விரும்பல. இவங்களாம் எனக்கு வந்து அதுக்கும் மேலே கோகுல்ராஜ், ஹரிஷு, மிதுன் அண்ணா, கௌதம், ராகுல் அண்ணா, அருணண்ணா, இவங்களாம் எப்படின்னா இப்போ கோகுல்ராஜ் இங்கே தான் இருக்கான். இந்த மாதிரி எனக்கு எந்த எக்ஸாமும் கிளியர் ஆகலன்னு சொன்னவொடனே எனக்கு சொன்ன இந்த மாதிரி நண்பா எதுவும் கிளியர் ஆகல, என்ன ஒரே திருப்பி நான் போறேன்டா, சுரேஷ்கே போறேன், ஏதாவது பண்ணி படிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு நீ போ, நான் உனக்கு எப்படியாவது எல்லா சலையும் நானே பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு நீ சொன்னான். அப்படிலாம் சொல்ல வச்சா இப்பெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தனா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து ஹரிஷ் தான், அவன் எல்பிஓட செலக்ட் ஆயிட்டான். அவன் எப்படின்னா எனக்கு மோட்டிவேட் பண்றதுக்காக அவனோட சேலரி ஸ்லிப் எடுத்து எனக்கு அனுப்புவான். இங்க பேர் நீ குவிட் பண்றது மட்டும் நினைக்காத, இந்த சேலரி ஸ்லிப் பாரு, இந்த நீ பாஸ் ஆயிட்டுனா 1 மாசத்துல எல்லாம் அவனுக்கு சேஞ்சாருன்னு என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அடுத்து எங்க ஃபேமிலி, எல்லாரும் ஃபேமிலி மாதிரி என்ன எல்லாரும் வந்து நீயா பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்லாம் சொன்னதே இல்லை, ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் இன்னைக்கு மார்ச் 8 வேற, நான் வந்து இன்னைக்கு மட்டும் உமன்ஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா என் வெற்றிக்கு பின்னாடி நிறைய பெண்கள் தான் இருக்காங்க. எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க பெரியம்மா, எங்க பாட்டி, இவங்கதான் இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது, எனக்கு செகண்ட் இயர்ல காலேஜ் ஃபீஸ் கட்டினது எங்க சித்தி தான், நான் டூர் போறதுக்கு காரணமா இருந்தது எங்க பெரியமா தான். இந்த மாதிரி ரொம்ப எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னோடனே எல்லாரும் அழுகுறாங்க, எனக்கு வச்சா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும். என்னை சுற்றி நிறைய நல்லவங்க இருக்கனாலும் என்னவோ தெரியல, எனக்கு மட்டும் எல்லா நாளும் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் தான். இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எங்கள் மாமாவுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இப்போ ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அதில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க இந்த எக்ஸாம் டைமில். அதனால எங்கள் மாமா வந்து நீ போய் படுறா, நான் வந்து அம்மா கூட இருந்துக்கிறேன்ட்டு கிட்டத்தட்ட 10 நாள் அவர் வேலையை விட்டுட்டு எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு 5 lakhs ஆகும்னு சொன்னாங்க அந்த ஆப்ரேஷனுக்கு. எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஒன்று எங்கள் சித்தியா அவங்களோட நகையெல்லாம் வச்சு கொடுத்து கிட்டத்தட்ட 5 lakhs அவங்களே பே பண்ணாங்க. இதெல்லாம் யாரும் நம்பி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எதையுமே எதிர்பார்த்தா செஞ்சாங்க. நான் அவங்க எதை எதிர்பார்த்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வேன் நம்புறேன். ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து அச்சீவர்ஸ்லாம் ஒரு சஜஷன் மாதிரி ரெக்வஸ்ட் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் போனவனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துன்னு அதான் கேட்டாங்க, என்ன அம்மா டீச்சராக தானே இருக்காங்க, ஏன் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எடுக்காது என்ன பண்ணீங்க, என்ன எடுத்திருந்தீங்கன்னா
உங்களுக்கு எவ்வளவு செலவு மிச்சமா இருக்குமே அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம்னா நமக்கே தெரியும் அப்படின்னு. அதனால அச்சீவர்ஸ்லாம் வந்து எப்படி எடுத்துருவீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. அடுத்து இதுவும் ஒரு ரெக்வஸ்ட் தான். இப்போ நம்ம பிஓ பாஸ் ஆகிட்டோம்னு தெரிஞ்சிச்சுன்னா கிளர்க் யாரும் எழுத வேணாம்னு நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா அது இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்றது என்னன்னா வந்து கன்சிஸ்டன்சியாக இருந்தாலே போதும். நம்ம சுரேஷ் அகாடமியில் காலையில் 6:15 கிளாஸ்னா 6:15 கிளாஸ்க்கு வந்து எல்லாத்தையும் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம பாஸ் ஆயிடலாம். அடுத்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல டாப்பராக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம எல்லாத்துலேயும் ஆவரேஜ் இருந்தாலும் பாஸ் பண்ணலாம், அது ஒன்று. அடுத்து லாஸ்ட் டேட்ல எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இந்த ஐபிஎஸ்பி வந்து லாஸ்ட் டேட்ல தான் அப்ளை பண்ணேன். லாஸ்ட் டேட்ல பண்ணும்போது என்னாச்சுன்னா எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, நான் அதை பார்க்கல. பிரிலிம்ஸ் ஹால் டிக்கெட் வரும்போது தான் நான் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன், இன்வேலிட்னு வருது. என்னன்னு பார்த்தா போய் செக் பண்ணி பார்க்குறேன், அமௌண்ட் அடுத்த நாள் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் நான் எழுதவே இல்லை. எழுதிருந்தேன்னா பாஸ் ஆகிருப்பேன், ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதை விட அந்த ரேஸ்லேயே நம்ம உள்ள போது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அதனால லாஸ்ட் டேட்ல மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. அடுத்து சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அகாடமி இல்லைன்னா வந்து இவ்வளோ கம்மியான ஃபீஸில் இப்படி ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியும். அது நம்ம சுரேஷ் அகாடமியில் மட்டும்தான் முடியும். அப்புறம் இந்த ஃபவுண்டர் சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. ராஜா சார் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய மோட்டிவேட்டர். அவர் மோட்டிவேஷனுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று பண்ணுவார். அதை பார்த்தா நமக்கு அப்பா இன்னைக்கு ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்ட்டு ஒரு செம்ம மோட்டிவேட் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து கடைசியாக ஒரு மோட்டிவேஷனோடு சொல்லி முடிச்சிடலாம். இப்போ யூனியன் பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கேன். நான் வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக போகிறேன். அந்த மேனேஜர் சார் வெளியே நின்றுட்டு இருந்தாரு. அங்கே எனக்கு எஜுகேஷன் லோனே இருக்கு. அவர் பார்க்கும்போது தம்பி எப்போ கட்டுறீங்கன்னு கேட்டே இருப்பாரு. சார் நான் கட்டிடுறேன் சார்ன்றேன். எங்கள் அம்மா போயிட்டு அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சார் இந்த மாதிரி தம்பிக்கு யூனியன் பேங்க்ல கிளர்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு அந்த செகண்ட்ல அப்படிங்க சார் எங்க சார்னு கேட்கறாரு. எது எனக்கு ஒன்றும் தவறு, எது சாரா நானா அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எனக்கு டென்ஷன், இந்த ஜாபோட வேல்யூ என்ன எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இத்தனை நாள் தம்பினாரு என்ன சாருங்கிறாரு அப்படின்னு. அப்புறம் எங்க அப்பாவை பார்க்கறதுக்காக எங்க மாமா ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து என்ன மாப்பிள்ளை எல்லாம் வேலை கிடைச்சிச்சாமே, சரி அப்புறம் என்ன பொண்ணு இருக்க கட்டிக்கலாம்ல அப்படின்றாரு. இத்தனை நேரம் வந்து பார்த்தா நல்லா இருக்கேன்னு கேட்க விட்டு ஏதோ பொண்ணு இருக்கு கட்டிக்கிறேன்றாரு. சரி வயசு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவ்வளோ பண்ணிக்கலான்ட்டு நானும் விட்டுட்டு. அப்புறம் அடுத்து கடைசியா வந்து அப்பா அம்மாவை பத்தி சொல்லி முடிக்கணும்னா, இந்த உலகத்துல ஒருத்தவங்க வந்து 24 மணி நேரமும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அது அம்மா மட்டும்தான். அடுத்து அதே இன்னொருத்தர் தனக்கு இன்னொன்று பரவாயில்ல, தன்னை சார்ந்திருக்கவங்க நல்லா நினைக்கிறாங்க அப்பா. அதனால யாரும் அவங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.